ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பா உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு டே 23 இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் தான் இருக்கு. சரிங்களா? உங்களுடைய வெற்றி வாகை சூடுவதற்கு இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. சரி. இன்றைய வகுப்புல நம்ம யார் யார பார்க்க போறோம்? அதாவது தமிழ் அறிஞர்கள். நேற்று வந்து பாரதியார் பார்த்தோம், பாரதிதாசன் பார்த்தோம். அதே மாரி இன்றைய வகுப்புல நம்ம யார் யார் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? ஓகே. நாமக்கல் கவிஞர் மற்றும் கண்ணதாசன் மற்றும் திருவி கல்யாண சுந்தரனார். காக்காவே வருது பாருங்க. நாமக்கல் கவிஞர், கண்ணதாசன், கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? இவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நாமக்கல் கவிஞரை பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் நாமக்கல் கவிஞர். அவரை பத்தின விஷயங்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இவரை பத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு. நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேள்வி கேட்பாங்களோ அதை மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பாடத்துல கூட நாமக்கல் கல்வியை பத்தின சிலபஸ் இருக்கு. அருள்நெறி அறுவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும், பொருள் நிறை யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, அன்பும் மரணும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழினம் தேன்மொழியாம். இது நாமக்கல் கவிஞருடைய பாடல் தான். இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் மற்றும் அம்மணி அம்மாள். சரிங்களா? இவருடைய காலம் 1888, அதாவது 888 அப்படின்னு சொல்லுவாங்க. 888 இவருடைய பிறப்பு. சரி, இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? மோகனூர், நாமக்கல் மாவட்டத்துல மோகனூர் என்ற ஊரை சேர்ந்தவர். இவரு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர், சட்ட மேலவை உறுப்பினர். சட்டைக்கு மேல ஒரு துண்டு போட்டிருக்காருங்களா? ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர், தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர், தமிழக சட்ட மேலவை உறுப்பினர். நடுவண் அரசு இவருக்கு வந்து பத்மபூஷன் விருதை அளித்து சிறப்பிச்சுச்சு. நடுவண் அரசு நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருதை அளிப்பி சிறப்பிச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இவரு நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. சங்கொலி, சங்கொலி, ஓகேங்களா? ஏகப்பட்ட கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார். தமிழ் தேன், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை. உங்களுக்கு வந்து இந்த அறிஞர்களா இருக்கட்டும், தொண்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சந்தேகம் வரும். எப்படின்னா அதிகமான இது வந்து தமிழ் தமிழ் தமிழ்னே வரும். சரிங்களா? தமிழ் தமிழ் தமிழ். சரிங்களா? தமிழை பற்றி தான் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு கவிஞர்களுமே தமிழை பற்றி அதிகமா எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நமக்கு இவரும் என்னென்ன எழுதியிருக்கான்னு பாருங்க. அதாவது தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ் தேன், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தேமதுர தமிழோசை, இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் தான். இவர் ஒரு இதழ் நடத்தினார், லோகமித்ரன் இதழ். இவர் மட்டும் தனியா நடத்தல. யாரோட சேர்ந்து நடத்துறான்னு பாத்தீங்கன்னா கோவிந்தராஜ ஐயங்காரோடய சேர்ந்து நடத்திருக்கிறார். சரிங்களா? பாரதியார், சுதேசமித்ரன், இந்தியா, விஜயா, கர்மயோகி, பாலபாரதி, இந்த இதழ்கள் நடத்தினார். சரிங்களா? சுதேசமித்ரன், சக்கரவர்த்தனி, இந்தியா, விஜயா, கர்மயோகி மற்றும் பாலபாரதி, இது எல்லாமே பாரதியார் நடத்திய இதழ்கள். பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் பொன்னி மற்றும் குயில். ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்பாங்க, அதனால நேற்று நடத்துல ரிவிஷன் கொடுக்குறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கறது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கர். அவர் என்ன இதழ் நடத்திருக்காரு? லோகமித்திரன். ஓகேங்களா? லோகமித்திரன். இவருக்கு காந்திய கவிஞர் என்ற பெயரும் இருக்கு. ஏன்னா காந்தியடிகளுடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டதால இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து அரசவை கவிஞர் ஒரு அவர் யாருன்னா ராஜாஜி. ராஜாஜி தான் 1942ல இவர் வந்து அரசவை கவிஞர் ஆக்கியிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டுமல்ல, ராஜாஜி இவர் அரசவை கவிஞர் ஆக்கியிருக்கிறாரு. பாரதியார் வந்து இவரை போலாரம் சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, பலே பாண்டியா, நீ ஒரு புலவர், அதுல ஐயமே இல்லையடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாமக்கல் கவிஞரை, பலே பாண்டியா, நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்டியிருக்கிறார். ஓகேங்களா? என்று பாராட்டியிருக்கிறாரு.
சரி பாருங்க. இவர் எழுதிய இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்பு 10, மொழிபெயர்ப்பு 4. இத வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பொறுத்துகள கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டா சொல்றேன். ரூ. 3 குடுத்தா நாவல் எழுதுவாரு. ரூ. 4 குடுத்தா மொழிபெயர்ப்பு எழுதுவாரு. மொழிபெயர்ப்பு பண்ணிருவாரு. ரூ. 10 குடுத்தா கவிதையே எழுதிருவாரு. சரிங்களா? ரூ. 10 குடுத்தா கவிதையே எழுதுவாரு. புதினங்களுக்கு மட்டும் ஷார்ட்கட் இல்ல. புதினம்னாலே 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. புதினம்னாலே 5. ஓகேங்களா? பாருங்க. நாமக்கல் கவிஞர், இயற்பெயர் வே. ராமலிங்கம் பிள்ளை. ஓகேங்களா? இவரை காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. இவரை வளர்த்தது அவருடைய தாய், வளர்ப்பு தாய் பதுலா பீவி. ஒரு இஸ்லாமிய தாயால தான் அவர் வந்து வளர்க்கப்பட்டார். ஒரு இஸ்லாமிய தாயால தான் இவர் வளர்க்கப்பட்டார். யார் இஸ்லாமிய தாயால் வளர்க்கப்பட்டவர்? நாமக்கல் கவிஞர். சரிங்களா? நாமக்கல் கவிஞர் தான் இஸ்லாமிய தாயால வளர்க்கப்பட்டவர். ஓகே. இவரோட நூல்கள் பாருங்க. தமிழன் இதயம், தமிழ் மனம், தேமுதிர தமிழோசை, மலைக்கள்ளன், சங்கொலி, காந்தியஞ்சலி, தமிழ் தேர், இலக்கிய இன்பம். இது எல்லாமே இவருடைய நூல்கள். இது எல்லாமே ஒரு நூல்கள். சரி, கவிதை என்ன எழுதியிருக்காரு பாருங்க. அவனும் அவளும் மற்றும் பெண்மை. அவனும் அவளும் மற்றும் பெண்மை. அதான் இவருடைய கவிதை நூல்கள். அதான் இவருடைய கவிதை நூல்கள். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதால சிறை தண்டனை பெற்றிருக்காரு. அதனால இவரை விடுதலை கவிஞர் என்று அழைக்கிறாங்க. யார? நாமக்கல் கவிஞரை விடுதலை கவிஞர் என்று அழைக்கிறாங்க. சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதால இவருக்கு என்ன ஆயிடுச்சு? விடுதலை கவிஞர் என்று அழைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, காந்தியடிகளோட கொள்கையை பரப்ப பாடுபட்டாரு. அதனால இவரை காந்திய கவிஞர் என்றும் அழைக்கிறாங்க. காந்தியடிகளின் கொள்கைகளை பரப்ப பாடுபட்டவர். அதனால இவர் என்ன சொல்றாங்க? காந்திய கவிஞர் என்று சொல்றாங்க. அரசவை கவிஞராகவும், தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், சரிங்களா? அரசவை கவிஞர், சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் விளங்கியவர் தான் நம்முடைய நாமக்கல் கவிஞர். சரிங்களா? இவருடைய உரைநடை நூல்கள் என் கதை, இசைத்தமிழ், கம்பரும், வால்மீகியும் என்று இருக்கு. சரிங்களா? என் கதை, சங்கொலி, கம்பரம், வால்மீகியும். இவரு காந்திய அரசியல் அப்படின்னு நூலை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். எந்த வருஷம்? 1949. பத்மபூஷன் விருது இவருக்கு நடுவண் அரசு வழங்கி சிறப்பித்துச்சு. அடுத்து, சென்னை காங்கிரஸ் மகாசபை அப்ப இவர் வந்து காங்கிரஸ் புலவர் என்று பாராட்டப்பட்டாரா? காங்கிரஸ் புலவர் என்று பாராட்டப்பட்டார். இவர் ஒரு ஓவியர். சரிங்களா? இவர் ஒரு ஓவியர். இவர் முதல்ல வரைஞ்ச படம் என்னன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் படம் தான் வரைஞ்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அரியணையில் இருக்கக்கூடிய 5ஆம் சார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடிசூட்டுற மாதிரி ஓவியம் வரைஞ்சு தங்கப்பதக்கம் வென்றவர். நாமக்கல் கவிஞர். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, நாமக்கல் கவிஞரை ராஜாஜி எப்படி தெரியுமா புகழ்ந்திருக்கிறாரு? திலகர் விதைத்த வித்து பாரதியாராக முளைத்தது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. அதாவது, திலகர் விதைத்த வித்து பாரதியாராக தோன்றியது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியதுன்னு சொன்னார். அப்ப ராஜாஜி இவரை ரொம்ப அழகா காந்தியடிகளை வச்சு ஒப்பிட்டு இருக்காரு. காந்தியடிகள் தூவிய விதை தான் இன்று நாமக்கல் கவிஞராக தோன்றிருச்சு. இவருடைய மேற்கோள் ரொம்ப அழகா இருக்கும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சக்தி ஒன்று வகுத்து நம்பும் யாரும் சேருவீர். இது இவருடைய மேற்கோள்கள் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. இதை சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் தான். இவர் முத்தமிழிலும் சரி, ஓவிய கலையிலும் சரி சிறந்தவர். இவரு வழிநடை பாடலாக பாடுவதற்காகவே ஏகப்பட்ட பாடல் வந்து ஏற்றிருக்காரு. வழிநடை பாடலாக பாடுவதற்காகவே ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாரு நாமக்கல் கவிஞர். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ 2 கேள்வி கேட்பாங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர்.
தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? அதாவது ராஜாஜியாரால புகழப்பட்டவர். எப்படி புகழ்ந்திருக்காங்க? காந்தி தூவிய விதைதான் இந்த நாமக்கல் கவிஞர் என்று நாமக்கல் கவிஞரை புகழ்ந்தவர் யார்? ராஜாஜி. ஓகேங்களா? அடுத்து இவருடைய சிறப்பு மேற்கோள்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ் தமிழ் தமிழ்னே வரும் பாருங்க. சரிங்களா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள். இதுவும் யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் சொன்னதுதான். கூட்டுறவிலே சேருங்கள், கூடி வாழ்ந்து பழகுங்கள். இத சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் தான். முக்கியமா நாமக்கல் பத்தின கவிஞர் பத்தின குறிப்புகள்ல அவர் என்னென்ன நாவல்கள் எழுதியிருக்கிறாரு, எத்தனை புதினங்கள் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல ஒரு பொறுத்து கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? லாஸ்ட் குரூப் 4ல இவரை பத்தி கேட்டிருந்தாங்க. அதை நோட் பண்ணிக்குவோம். சரிங்களா? குறிப்புகள் எப்படின்னா இவர் எழுதிய நாவல்கள். ₹3 கொடுத்தா நாவல் எழுதுவாரு. ₹4 கொடுத்தா அந்த மொழிபெயர்ப்பு பண்ணிடுவாரு. ஷார்ட்கட்காக சொல்றேன். ₹3 கொடுத்தா நாவல் எழுதுவாரு. ₹4 கொடுத்தா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாரு. ₹10 கொடுத்தா அதை கவிதையாவே மாத்திருவாரு. சரிங்களா? ₹10 கொடுத்தா அதை கவிதையாகவே மாத்திருவார். அடுத்து புதினங்கள் 5. புதினங்கள் 5. ஓகேங்களா? சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது கவியரசு கண்ணதாசன். இவரை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப அருமையா இருக்கும். என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. இது யாருன்னா நாமக்கல் கவிஞர் தான் இதுக்கு சொந்தக்காரர். சரி, கவியரசு கண்ணதாசன் தான் இதுக்கு சொந்தக்காரர். என்ன மேம் இப்படி சொல்றீங்க? அதாவது எப்படின்னா இவரும் MS விஸ்வநாதன் நினைக்கிறேன். 2 பேரும் முதல் நாள் ஷூட்டிங் போயிருக்காங்க. ரெண்டு பேரும் முதல் நாள் ஷூட்டிங் போயிருக்காங்க. போகும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அவர் சொல்றாராம் MS விஸ்வநாதன், அடுத்த நாள் நீ காலைல வந்துரு, சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டாராம். எப்பவுமே லேட்டா போற கண்ணதாசன் என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்குன்னு சீக்கிரமா போயிட்டாரு. போயிட்டு உட்கார்ந்து பார்த்திருக்காரு. உட்கார்ந்து பார்த்துட்டு ஒரு ஓரல ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. என்னை வர சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான், நான்லாம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு கண்ணதாசன். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. ஜஸ்ட் ஓரலா சொல்லிடுறேன். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. முத்து முத்தான வார்த்தைகள் இருக்குல்ல, முத்து முத்தான வார்த்தைகளை கொள்றால இவருக்கு வந்து முத்தையா. இயற்பெயர் முத்தையா. அவருடைய பேச்சிலே ஒரு திமிரான பார்வை இருக்கு பாருங்க முகத்துல. அதனால வணங்கா முடி, வணங்கா முடி சிறப்பு பெயர்கள் இருக்கு பாருங்க. சரிங்களா? அடுத்து ஏதோ ஒண்ணு சமையல் நடக்குது, அதை பார்த்து கமகமன்னு புன்சிரிப்போட இருக்காரு. புன்சிரிப்போட இருக்காரு. கமகப்பிரியன். கமகப்பிரியன். ஓகேங்களா? அதே மாதிரி இவருடைய பார்வை நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்து நெஞ்சம் தவிர நிமிர்ந்து இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி வச்சு நிக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப இவருடைய இன்னொரு சிறப்பு பெயரும் துப்பாக்கி. அவருடைய முகத்தை வச்சே நம்ம எல்லா சிறப்பு பெயர்களையும் சொல்லிடலாம். துப்பாக்கி. ஓகேங்களா? நல்லா பாக்க நல்லா கொழு கொழுன்னு இருக்காரா, ஆரோக்கியமா இருக்காரா, ஆரோக்கிய சாமி. ஆரோக்கிய சாமி. இது எல்லாமே இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். பார்வதிநாதன், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, ஆரோக்கியசாமி. இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். இவர் சேரமான் காதலி. ஓகேங்களா? அந்த புதினத்துக்காக இவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார். இவர் எழுதிய நூல்கள் ஆட்டனத்தி ஆதிமந்தி,
இயேசு காவியம், மாங்கனி, அர்த்தமுள்ள இந்து மதம், சேரமான் காதலி, ராஜ தண்டனை, இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? தமிழக அரசோட அரசவை கவிஞராக இருந்தவர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் நாமக்கல் கவிஞர். ஆனா தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். ஓகேங்களா? இவரு யாருடைய நினைவு பரிசு வாங்கியிருக்காருன்னா அண்ணாமலை அரசன் நினைவு பரிசை பெற்றவர். கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர். கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர். இன்னும் சொல்ல போனா இவர் தன்னுடைய பாடல்கள் மூலமாக எளிய முறையில உண்மைகளை எடுத்து சொன்னவர். இவருக்கு மனைவி ஒண்ணு இல்ல, 4-5 மனைவி இருக்கு. அழகா என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்னை புகழ்ந்தால் என் மனம் புகழாது, நீ இகழ்ந்தாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நிகழ்ந்தாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்து இன்றி குற்றமின்றி வேறு யார் அம்மா? ஓகேங்களா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா? இதுவும் கவியரசு கண்ணதாசனுடைய மேற்கோள்கள் தான். ஓகேங்களா? கவியரசு கண்ணதாசனுடைய மேற்கோள்கள். இப்ப அவரை பத்தின விஷயங்கள் பார்க்கலாம். முத்தையா பிறப்பு 1927, 24/7/1927. ட்ரிபிள் சின்னு சொல்லுவாங்க. சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி. ஓகேங்களா? சிறுகுடல்பட்டி. ட்ரிபிள் சி வந்து சிங்காரத்துக்கு வரும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நரி சிங்காரம்னு வரும். ஓகேங்களா? இவருடைய பெற்றோர் பெயர் சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சி. சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சி. இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் தான் இருக்கு? காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. ஓகேங்களா? இவர் பத்திரிகை துறைக்காகத்தான் தன்னுடைய பெயரை மாத்திட்டார். அச்ச பேரு கண்ணதாசனா மாத்திக்கிட்டாரு. இயேசுவோடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கண்ணதாசன் எழுதியது என்னன்னா இயேசு காவியம். ஓகேங்களா? திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர், சிறந்த கவியரசு கவிஞர், உலக உண்மைகளை திரைப்பட பாடல்கள் மூலம் மக்களிடையே கொண்டு சேர்த்தவர், கம்பரின் செய்யுள் மீதும் பாரதியின் பாடல்கள் மீதும் பற்று கொண்டவர். சரிங்களா? அதான் அவர் அழகா சொல்லுவாரு. கம்பன் பாரதி சொல்லாதெல்லாம் இவர் தன்னுடைய பாடல்களை சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்லியிருக்காங்க. கால கணிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல், கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்துல கொடுத்திருக்காங்க. அந்த 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 இதுல வந்து ஒரு சில வரிகள் மட்டும் நான் சொல்றேன். சில வரிகள் மட்டும் ரொம்ப அழகான பாடலா இருக்கும். சரிங்களா? கவியரசு கண்ணதாசனுடைய சில வரிகள், பாடல் வரிகள் எல்லாமே நல்லா இருக்கும். இதை நம்ம எல்லாத்தையும் சொல்ற அவசியம் இல்லை. சரிங்களா? கால கணிதம் என்று சொல்லக்கூடிய பாடல். இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறா என்றால் எதிர்ப்பது என் வேலை, பொன்னினும் விலை மிகுந்த பொருளன் செல்வம், பொன்னை விட விலை மிகுந்தது என்னுடைய பாட்டு. அந்த காலத்துல ஒரு பவுனாக 100 ரூபாய். ஆனா என்னோட ஒரு பாட்டு 10,000 ரூபாய். சரிங்களா? ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், எனக்கு தேவையா அந்த பேரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொடுப்பேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்காரங்க அதை கூட தட்டுவேன். வண்டா எழுந்து மலர்கள் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறத் தருவேன், பண்டோன் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதனதெல்லாம் சொல்ல வருவேன். புகழ்ந்துறியா? நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. நீ என்னை இகழ்றியா? அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ரொம்ப அருமையா சொல்லுவாரு. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. நான் என் மனசுல சொல்லிடுறேன். என் மனசுல நான் சொல்லிடுறேன். நான் நல்லவனா கேட்டா நான் இறந்தப்ப எழுதிக்கோ. மாற்றம் என்பது எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எது தீமை எது நண்ப என்று அறிவது என்னுடைய. தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே இங்கு அச்சய பார்த்துவோம். கொள்கோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. என்னை பேசுறவன் பேச, திட்டவன் திட்ட, அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நீ சொல்ற வார்த்தையா உடம்பு நோகவா போது, உள் வார்த்தை உடம்பு தொடாது.
நானே தொடக்கம், நானே முடிவு. நான் இறைப்பதுதான் நாட்டின் சட்டம். இதை சொன்னவர் தான் நம்முடைய கவியரசு கண்ணதாசன். ஏன்னா, காலக்கணிதம் அப்படின்ற பாடல் வந்து இவர் குடுத்திருப்பார். ஓகேங்களா? இவருக்கு இயற்பெயர்ன்னு சொல்லக்கூடியது முத்தையா. இவரு சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிற்றூர் சின்ன ஊர் சிறுகுடல்பட்டுல பிறந்தவரு. இவருடைய பெற்றோர் நமக்கு நல்லாவே தெரியும். சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சுமி. சரிங்களா? இவரு 1949ல கலங்காதிரு மனமே இந்த பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆனாரு. இவர் கடைசியா எழுதின பாடல் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ உள்ள கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாம இருக்கலாம். 3ஆம் பிறை படம்னு நெனைக்கிறேன். கண்ணே கலைமானே, கண்ணின் மணி என கண்டேன் உனை நானே. ஆட்டனத்தி ஆதிமந்தி இவர் எழுதிய நூல்கள். மாங்கனி. சரிங்களா? மாங்கனி. மாங்கனி எப்பன்னா திருச்சி சிறையில இருந்தப்ப எழுதியிருக்கிறார். சரிங்களா? கள்ளக்குடி மகாகாவியம். கள்ளக்குடி மகாகாவியம். அர்த்தமுள்ள இந்து மதம். அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து ஒரு தத்துவ நூல். அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து ஒரு தத்துவ நூல். இயேசு காவியம் ஒரு இறுதியாக எழுதிய நூல். இயேசு காவியம் இறுதியாக எழுதிய நூல். இறுதியாக எழுதிய நூல். ஓகேங்களா? ஆட்டனத்தி ஆதிமந்தி ஒரு காதல் காப்பியம். ஒரு காதல் காப்பியம். மாங்கனி இவர் வந்து திருச்சி சிறையில இருந்தப்ப எழுதினாராம். திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதியது. ஓகேங்களா? இவருடைய முதல் திரைப்பட பாடல் கலங்காதிரு மனமே. இவர் இறுதியாக எழுதிய நூல் இயேசு காவியம். இவர் என்ன புதினங்கள் எழுதியிருக்காரு பாருங்க. ஆயிரம் தீவு அங்கேய கண்ணி, வேலங்குடி திருவிழா, ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா இது எல்லாமே இவரதுதான். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து எழுதியதுதான் ராஜ தண்டனை. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வச்சு எழுதினதுதான் என்னது? ராஜ தண்டனை. அடுத்து பாருங்க. கலங்காதிரு மனமே, கண்ணின் காதல் 1949. கடைசி பாடல் கண்ணே கலைமானே 3ஆம் பிறை. அதாவது ஒருத்தர் வந்து பாட்டு எழுதி கேட்டிருக்கிறாரு. சரிங்களா? அவர் உடம்பு சரியில்ல, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு எழுத மனசு இல்ல. இப்போதைக்கு என்னால எழுதி தர முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போதைக்கு என்னால எழுதி தர முடியாதுன்னு சொல்லிட்டார். சரின்னு இவரு அமெரிக்காவுக்கு போறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கு தான் அந்த காலத்துல ஏகப்பட்ட பேர் போவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்காக அவர் வந்திருக்கிறார். ஏர்போர்ட்ல இருந்துட்டு இவர் கூப்பிட்டுருக்காரு. என்கிட்ட ஒருத்தர் பாடல் எழுதி கேட்டார், அவர வர சொல்லுங்கன்ட்டு. அந்த இடத்துல எழுதினதுதான். கண்ணேம் கலைமானே, கண்ணின் மணி என கண்டேன் உன்னை நானே, அந்திப் பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே அதைத்தான் கேட்கிறேன். சரிங்களா? எதையுமே தெளிவா, புரட்சிகரமா பேசுவாரு. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் எடுப்பதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? இவர் எழுதிய இதழ்கள் பாருங்க. தென்றல், முல்லை, தமிழ் மலர், மேதாவி, திரை ஒளி, திருமகள், கண்ணதாசன் கடிதம். இவருடைய இதழ்கள். தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர், சண்டமாரதம் அப்படின்ற ஒரு இதழ் இருக்கு. சரிங்களா? தாம் உயிரோடு இருக்கும் போதே தமக்கு தாமே இரங்கற்பா பாடிய விந்தே கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் கவியரசு கண்ணதாசன். 1980ல சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக இவர் சாகித்ய அகாடமி விருது இவர் கிடைச்சிருக்கு. 1980. இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாரதிதாசன் பிசிராந்தைய நாடகத்துக்கு 1969. கண்ணதாசன் சேரமான் காதலிக்கு 1980. சரிங்களா? 4000த்துக்கும் மேற்பட்ட கவிதை எழுதியிருக்காரு. 5000த்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாரு? கவியரசு கண்ணதாசன். இவருடைய மேற்கோள்கள் ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? ரொம்ப அழகா இருக்கும். இவருடைய மேற்கோள்கள். சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது திருவிக. திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவருக்கு அஞ்சத்தை வெயிட்டது 2005.
அஞ்சல் தலை வெளியிட்டது எத்தனை வருஷம்? எந்த வருஷம்? 2005. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது திருவாரூர் விருத்தாச்சனார் மகனார் கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். இவருடைய அப்பா அம்மா பேரு விருத்தாச்சானார் மற்றும் சின்னம்மையார். இவர் நடத்திய இதழ்கள் தேசபக்தன் மற்றும் நவசக்தி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பாரதியார் வந்து சுதேசமித்ரன், இந்தியா, விஜயா, சக்கரவர்த்தினி, கர்மயோகி மற்றும் பாலபாரதி. பாரதிதாசன் பொன்னி மற்றும் குயில். நாமக்கல் கவிஞர் லோகமித்திரன். ஓகேங்களா? சுதேசமித்திரன் கிடையாது, லோகமித்திரன். ஓகேங்களா? கண்ணதாசன் தென்றல், முல்லை, தமிழ்மலர், சண்டமார்தம் இந்த இதழ்கள் ஃபுல்லா கண்ணதாசன் நடத்தியது. அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார். அவரை பத்தின குறிப்புகள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் போகும். திருவிக்கா அவங்களுடைய அப்பாடு தான் முத தொடர் கல்வி கத்துக்கிட்டாரு. திருவிக்கா நடத்திய இதழ்கள் தேசபக்தன் மற்றும் நவசக்தி. தேசபக்தன் மற்றும் நவசக்தி. இவருடைய இலக்கிய வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர் மூவா. திருவிக்கவின் இலக்கிய வாரிசுகள் 2 பேர். ஓகேங்களா? கல்கி மற்றும் மூவா. இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு? தமிழ் தென்றல் மற்றும் தமிழ்ச்சோலை இவருடைய சிறப்பு பெயர்கள். தமிழ் தென்றல் மற்றும் தமிழ்ச்சோலை இவருடைய சிறப்பு பெயர்கள். திருவிக்கா என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார். திருவிக்காவுடைய அப்பாட தான் தொடக்க கல்வி கத்துக்கிட்டாரு. வெஸ்லி பள்ளியில படிச்சிருக்கிறாரு. அப்ப இவருக்கு தமிழை கத்துக் கொடுத்தவர் யாருன்னா கதிரைவேலர். இவரு சென்னை ராயப்பேட்டை இருக்க வெஸ்லி காலேஜ்ல தலைமை தமிழாசிரியராக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? திருக்குறளுடைய அறத்திப்பாலுக்கு உரை எழுதியவர். தேசபக்தன் என்ற இதழ்ல ஆசிரியரா இருந்தாரு. நவசக்தி என்ற பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. இவர் அறிஞர் அண்ணாவின் முன்னோடி. இவரை வந்து வாழ்த்துறவங்க மீனாட்சி சுந்தரம் ரொம்ப அழகா சொல்லிப்பாரு. எப்படின்னா, திருவிக்கவின் தமிழ் நடையை மலை என்று சொன்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் திருவிக்கா. காந்தியடிகளுடைய மேடை பேச்சுகளை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. காந்தியடிகளுடைய மேடை பேச்சை தமிழ் மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. இன்னும் பாத்தீங்கன்னா, பேசுவது போல எழுதுறதும், எழுதுறது போல பேசுவதும் அப்படின்றத ரொம்ப திறமையா வெற்றி கண்டவர் திருவிக்கா. ஓகேங்களா? வெற்றி கண்டவர் திருவிக்கா. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது முடிவல்ல. வெறுக்க வேண்டும் என்பது முடிவல்ல. இதுதான் இவரை பத்தின முக்கியமான குறிப்புகள். ஓகேங்களா? இவர் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. திருவிக்கா நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அப்படியே ஒன் பை ஒன்னா பாருங்க. சரிங்களா? ஒன் பை ஒன்னா பாருங்க. இவருக்கு எந்த வருஷம் அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 2005. ஓகேங்களா? 2005 தான் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. பாருங்க. திருவி கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருத்தாச்சல மகனார் என்ற சுருக்கம் தான் திருவிக்கா. இவருடைய பெற்றோர் விருத்தாச்சலனார் மற்றும் சின்னம்மையார். இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடிய துல்லம் என்ற சிற்றூர்ல பிறந்திருக்காரு. துல்லம் வந்து இப்ப தண்டலம் என்று அழைக்கப்படுது. பெரிய புராணத்துக்கு குறிப்புரை எழுதியிருக்காரு. திருக்குறளுடைய முதல் 10 அதிகாரங்களுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறாரு. சென்னை விஸ்லி பள்ளியில் வெஸ்லி ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. சரிங்களா? இவருடைய சொற்பொழிவுகள் எல்லாமே தமிழ் தென்றல் என்ற தலைப்புல வந்திருக்கு. இவருடைய சிறப்பு பெயரும் தமிழ் தென்றல் தான். இவருடைய பத்திரிகை தலையங்கம் எல்லாமே எதுல வந்து தமிழ் சோலை என்ற தலைப்புல வெளியாயிருக்கு. இவருடைய மேடை பேச்சுகள் மேடை தமிழ் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுச்சு. செய்யுள் நூல்கள் எல்லாமே அருள் வேட்டல். செய்யுள் நூல்கள் எல்லாமே என்ன நூல்ல வந்திருக்கு? அருள் வேட்டல் என்ற தலைப்புல வந்திருக்கு. இந்தியாவிலேயே முதலாக சென்னையில தொழிலாளர் சங்கத்தை தொடங்கியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்க நடை என்று கூறும் அளவிற்கு தனி நடையை உரைநடையில் கொண்டு வந்தவர். அதனாலதான் இவருடைய நடை வந்து மலை என்று சொல்றாரு. இவருடைய தமிழ் நடை வந்து மலையாக கருதப்படுது. திருவிக்க அவர்களின் தமிழ் நடை மலை என்று கருதப்படும் என்று சொன்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா? அடுக்குத்தொடர், வியங்குள் அமைப்பு, வியப்பு தொடர்கள், மரபு சொற்கள் இந்த மாதிரி இவருடைய உரைநடையில கூட ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும்.
திமுக இலக்கிய வாரிசுகள் மூவா மற்றும் கல்கி. கல்வியோரை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாரு. என்னடா, அவருடைய குணாதிசயங்களுக்குள்ளே என் ஞாபகத்தில் மேலோங்கி நிற்பது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதுதான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் பெறக்கூடிய பேரு இதை காட்டு வேற என்ன இருக்கு? சங்க இலக்கியங்களை பத்தி திருவிக்க ரொம்ப அழகா சொல்லுவாரு. இயற்கை இன்பக் களம் என்றால் கலித்தொகை. இயற்கை இன்பக் களம் கலித்தொகை. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் கண்டிப்பா கேட்பாங்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, அதாவது ஓவியம் வரைய 10 ரூபாய் கேட்கிறான். சரிங்களா? இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்விலங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. ஓகேங்களா? சங்க இலக்கியங்களை பத்தி எப்படி சொல்லலாம்னு இருப்பாங்க. 10 பாட்டு, கலித்தொகை, திருக்குறள். இயற்கை தவம் என்று சொல்ல சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையருள் நிலையங்கள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். என்ன நூல் செய்யுள் நூல் பார்ப்பாங்க. முருகன் அருள் வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல், அருகன் அருகே, உரிமை வேட்கை, திருமால் அருள் வேட்டல், புதுமை வேட்டல், சாரி இருமையும் ஒருமையும், முதுமை உளறல். இவர் என்ன இதழ்கள் நடத்திருக்காரு? தேசபக்தன் மற்றும் நவசக்தி. என்ன இதழ் நடத்திருக்காரு? தேசபக்தன் மற்றும் நவசக்தி. ஓகேங்களா? இருளில் ஒளி, இருமையும் ஒருமையும், முதுமை உளறல். ஓகேங்களா? இதுவரை நம்ம 3 பேரை பத்தி பார்த்திருக்கோம். ஒண்ணு நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர், கவியரசு கண்ணதாசன் மற்றும் திருவிக. நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். புரிஞ்சிருச்சுங்களா? கவியரசு கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் வடங்காமுடி, கமகப்பிரியன், துப்பாக்கி, பார்வதிநாதன் இந்த பெயர்கள் அழைக்கப்படுகிறார். யாரு? கவியரசு கண்ணதாசன். அவருடைய முதல் திரைப்பட பாடல் கலங்காதிரு மனமே. அவருடைய கடைசி திரைப்பட பாடல் வந்து 3ஆம் பிறை, கண்ணே கலைமானே. ஓகேங்களா? அடுத்து திருவிக்கா, தமிழ் தென்றல் மற்றும் தமிழ் சோழன் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர். இவர் இலக்கியங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லிப்பாரு. இயற்கை இன்பக்களம் என்றால் கலித்தொகை, இயற்கை அன்பு என்றால் பெரிய புராணம், இயற்கை பரிணாமம் என்றால் கம்ப ராமாயணம், இயற்கை தவம் என்றால் சிந்தாமணி, இயற்கை வாழ்வில்லையங்கள். ஓகேங்களா? இயற்கை இன்ப வாழ்வில்லையங்கள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள், இயற்கை வாழ்விலம் என்று சொல்லக்கூடிய திருக்குறள். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்க போறது கண்ணோட்டம். திருக்குறள்ல அரசியல்ல இருக்கு. கண்ணோட்டம், கண்ணுக்கு ஓட்டம். கண்ணுக்கு இரக்கத்தை கொடுப்பது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணிகள். காதுக்கு குண்டலம் போடுவோம், கைக்கு வளைவி போடுவோம். சரிங்களா? அது மாதிரி கண்ணுக்கு உண்டான அணிகள் என்னன்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு உண்டான அணிகள் என்னது? இரக்கம் கொள்ளுதல். இப்போ எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் இருக்கட்டும், அவன் வந்து என்ன பண்ணும்? நீதி கொடுக்கணும். மத்தவங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கஷ்டத்துல இருக்கான் அதை ஆராய்ஞ்சு பார்த்து அவனுடைய கண்ணு இப்ப காட்டி கொடுக்கும்ல, அவன் நல்லவனா இருக்கானா பொல்லாதவனா இருக்கானா அப்படின்றத அவன் கண்ணு காட்டி கொடுக்கும். அதை அறிந்து அவன் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடியது இரக்கம் காணுதல். கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான ஒன்றே உலகு. கண்ணோட்டம், கண்ணுக்கு இரக்கம் கொள்வது. களிப்பெருங்காரிகை உண்மையா இவ்வுலகு. என்ன சொல்றாங்க? கண்ணுக்கு இரக்கம் வேணும். கண்டிப்பா கண்ணுக்கு இரக்கம் என்பது இருக்கணும். அப்ப கண் ஓட்டம், கண்ணை வச்சுட்டு ஓடுறதா கிடையாது. கண் ஓட்டம் என்றால் கண்ணுக்கு இரக்கம் காண வேண்டும். சரிங்களா? ஏன்னா கண்ணுக்கு தேவையான இரக்கம் இருக்கணும். கண்ணோட்டம் என்பது இரக்கம் காண்பது. களிப்பெருங்காரிகை மிக அழகானது. உண்மையாக இந்த உலகத்துல இருந்தே ஆக வேண்டும். கண்ணுக்கு இருக்கக்கூடிய இறுக்கம் வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப அழகானது. அந்த இரக்கம் இருக்கணும் அப்படின்றாங்க. பாருங்க, இந்த உலகமாகப்பட்டது அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது. கண்ணுக்கு இரக்கம் கொண்டு உள்ளவர்கள். இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும். சரிங்களா? கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலைக்கு பொறை. உண்மை நிலைக்கு பொறை.
பொறை என்று சொல்லக்கூடியது இங்கு பொறுமை. கண்ணோட்டத்தில் உள்ளது, நம்முடைய கண்ணில் உள்ளது, உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவா என்று பார்த்து ஆராயக்கூடிய தன்மை. பார்த்து ஆராயக்கூடிய தன்மை. உண்மை நிலைக்கு பொறை. பொறை என்றால் பொறுமை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் தான் என்னது, உலகியலுக்கு மாறாக இருக்கிறவங்க இந்த பூமிக்கு சுமையாவே இருப்பாங்க. என் கண்ணுல ஒருத்தன் கஷ்டப்படுறது தெரியுது, அதை பார்த்து நான் மட்டும் கம்முன்னு இருக்க முடியுமா? அடுத்து பாருங்க. ஒரு என்னன்னா பாடல் பாடுற மாதிரி இருக்கு, உட்கார்ந்த மாதிரி இருக்கு. பண் எனாம் பாடலுக்கு இயைபின்றேல். இசை இல்ல. இசையோடு பாடல் பாடுனா அந்த பாட்டுக்கு அர்த்தமே இல்ல. கண் எனாம் கண்ணுல இருக்குது. கண்ணுல இரக்கம் இல்லைன்னா அந்த கண் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அதுபோல கண்ணுக்கு சரிங்களா? அதுபோல உன்னுடைய கண்கள் இருந்து அந்த கண்ணாகப்பட்டது இரக்கம் கொள்ளவில்லை என்றால், அந்த கண்ணு இருந்து பிரயோஜனமே இல்ல. அப்ப ஒரு பாட்டுக்கு இசை இருந்தா தான் பிரயோஜனம். சரிங்களா? ஒரு பாட்டுக்கு இசை இருந்தா தான் பிரயோஜனம். அதே மாரி உன்னுடைய கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம் கொள்ளுவது. இது என்ன அணினா, எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி. பாருங்க. இரக்க உணர்வு, அன்பு என்ற கண்ணோட்டத்தோட பொருந்தி வராத கண்ணும், பாடலுடன் பொருந்தி வர இசையும் பயன் தராதது. ஓகேங்களா? யாசகம் கேட்டு தட்டி அனுப்புறாங்க. உளப்போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். உளப்போல் முகத்த அதாவது உள்ளம் இருக்கு. ஆனா என்னது? அவன் முகத்துல யாருக்குமே உண்மை கண்ணோட்டம் இல்லாதன்னா என்னது? யாருக்குமே இரக்கம் இல்லாம எதுவும் குடுக்காம இருக்கான். கேட்கிறவங்களுக்கு எதுவும் குடுக்காம இருக்கான். அப்ப அவன் கண்ணோட்டம் இல்லாதவனா, கண் இருந்து அவனுக்கு இல்லாத மாரி தான் இருக்கு. அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்கச் செய்யாத கண் முகத்தில் உள்ளது எப்படி இருக்குது? உள்ளவை போன்று இருக்கும். அது வேற எந்த பிரயோஜனமே இல்ல. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். அஃதின்றேல் பொன்னென்று உணரப்படும். நம்ம என்ன சொல்றோம்? இப்ப காதுக்கு குண்டலம் சொல்றோம். கைக்கு வளைவி சொல்றோம். அப்ப கண்ணுக்கு அணிகலம் என்று சொல்லக்கூடியது இரக்கம் காணுதல். கண்ணுக்கு அணிகலம் என்று சொல்லக்கூடியது என்னது? இரக்கம் காணுதல். அப்படிப்பட்ட இரக்கம் உன்ட்ட இல்லண்டா, அந்த அணிகலன் கண்ணிருந்து ஒரு பிரயோஜனமே இல்ல. அது ஒரு புண்ணு மாரி தான் கருதப்படுது. அது ஒரு புண்ணு மாரி தான் கருதப்படுது. அதனால தான் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும் என்று சொல்றாங்க. சரிங்களா? கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் பொன்னொன்று அது இல்லைன்னா, அது எப்படி இருக்குது? ஒரு நோய் மாரி தான் தெரியுது. கருணை உள்ளம் கொண்டவருடைய கண்ணு தான் கண்ணு. அப்படி இல்லன்னு வச்சுக்க. அது கண்ணே இல்ல. வெறும் புண்ணு. மண்ணோடு ஏய்ந்த மாத்தனையர் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர். ஒருவருக்கு கண் இருந்தும் கூட, அந்த கண்ணுக்குரிய அன்பு, இரக்கமும் இல்லன்னு வச்சுக்கங்க. அவர் எப்படி இருக்காரு? மரத்துக்கு ஒப்பானதவர். மரத்துக்கு ஒப்பானவர். ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் என்ன அப்படி இருக்கும்? ஏதாவது உதவி பண்ணுமா? கிடையாது. ஆனா, அந்த மரம் கூட சில சமயம் நமக்கு நிழல் குடுக்குது. வெயில் காலத்துல நிழல் குடுக்குது. அதான் மண்ணோடு ஏய்ந்த மாத்தனையர். மண்ணு மாரியே இருக்கிற ஒரு நபர். அவர் கண் இருந்து ஒரு பிரயோஜனமுமே இல்ல. இரக்கமே இல்லாம போறாரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கருணை உள்ளம் கொண்ட ஒரு நபருக்கு மட்டுமே சரிங்களா? கண்கள் இருப்பது பெருமை. அப்படி கருணை இல்லமே இல்லாதவங்களுக்கு, இரக்க குணமே இல்லாதவங்களுக்கு கண் இருந்து பிரயோஜனமே இல்ல. அவங்க எப்படி இருக்காங்க? கண் இல்லாதவங்க மாரி தான் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மாரி தான் இருக்காங்க. அடுத்து பாருங்க. கருமம் இதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து விலகு. கருமம் சிதையாமல் கர்மம் நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கருணை மொழிவதிலும் சரி, முதன்மையா இருக்கணும். அந்த உலகமே உரிமையுடையதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஒருத்தாற்றும் பண்பினார் நம்மள யாராவது தண்டிக்கிறாங்களா? கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. மிகச் சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம தண்டிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அப்ப நம்மோட பண்பு எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா, பொறுமையா போயிறணும். பொறுமையா போயிறணும். அழிக்க நினைக்கக்கூடிய இயல்பு இருக்கவங்கட்டயும் பொறுமை காட்டுறது மிக உயர்ந்த பண்பு. எப்படி ஒரு போலீஸ்காரர் ஒரு முனிவரையும் காமிச்சிருக்காங்க பாருங்க. சரிங்களா? நம்மள யாராவது தண்டிக்கிறாங்களா? அப்ப நீ என்ன பண்ணணும்? ரொம்ப பொறுமைய கடைப்பிடிச்சு
போயிடணும். லாஸ்ட் குரல். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இப்ப நம்ம வந்து ஒருத்தர் கூட்டு போறாங்க. சரிங்களா? நம்மள வந்து ஒருத்தர் கூட்டு போறாங்க. அப்படி நம்மள கூட்டு போறாங்க. கூட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுக்குறாங்க. இது எத்தனையோ திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. சாப்பாடு குடுக்குறாங்க. சாப்பாடு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளில உட்கார வச்சு உள்ள போய் விஷத்த கலக்குறாங்க. உடனே அவங்க விஷம்ன்னு ஓடக்கூடாது. அவங்க நஞ்சாவே இருந்தாலும், நாகரிகம் படித்து என்ன செய்வாங்க? வேற வழி இல்லாம சாப்ட்டுருவாங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்களுக்கு நஞ்சே கொடுத்தாலும் அதை அறிந்து களைப்படைவார்கள். சரிங்களா? பரவால்ல நீ விஷத்த குடுக்குறியா? விஷமாவே இருந்தாலும் பரவால்ல நான் சாப்பிடுறேன். ஏன்னா நான் உன்னைருந்து என்ன செய்றேன்? நீ என் மேல இறக்கப்பட்ட. விஷத்த கலந்து குடுக்குற. பரவால்ல நான் ஓட மாட்டேன். அப்படின்னு சொல்றாங்க. பரவால்ல நான் ஓட மாட்டேன். நீ குடுக்கறத நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களாம். இப்ப இந்த குறள பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம்? கண்ணோட்டம் என்றாலே இரக்கம் கொள்ளுவது. சரிங்களா? கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடியது இரக்கம் கொள்வது. நம்ம எந்த அளவுக்கு இரக்கமா இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்பவுமே நம்ம இருந்தோம், வாழ்ந்தோம், போனோம் அப்படின்னு கூடாது. நமக்குன்னு ஒரு சாதனை இருக்கணும். ஒரு பிறருக்கு ஒரு ரூ. 5 ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கணும். சரிங்களா? இன்னொரு பெரிய உதவி என்ன தெரியுமா? நம்ம யாரையும் துன்புறுத்தக்கூடாது. மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களா இருந்தாலும் சரி, துன்புறுத்தக்கூடாது. நம்ம ரோட்ல போறோம். அதே மாரி நீ இரக்கப்படு. உன்னையும் உன்னையும் சேஃப்டியா பார்த்துக்கோ. உன்னை நீ சேஃப்டியா பார்த்துக்கோ. ஒரு முக்கியமான வேலையா போறீங்க. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். அதே இடத்துல இங்க ஒருத்தவங்க உங்க முன்னாடி பிரச்சனையா இருக்காங்க. அவங்களுக்கும் உதவி பண்ணணும். நீனும் பாதுகாப்பா இருக்க வேணா, அவங்களுக்கும் பாதுகாப்பு செய்யணும். இந்த 2 உதவியோட இருக்கணும். அப்போ உன்ட கண் இருந்து பிரயோஜனம். ஓகேங்களா? உன்னுடைய வேலையும் கெடக்கூடாது. அவங்களுக்கு நீ பண்ண வேண்டிய உதவியும் மாறக்கூடாது. சரிங்களா? நம்ம திருக்குறள பொறுத்தவரைக்கும் சிலபஸ்ன்றத விட, நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம், பண்புடைமை, பண்பானவராக வாழணும். அன்புடைமை, அன்புடையவராக வாழணும். ஒழுக்கமுடைமை, ஒழுக்கம் உள்ளவராக வாழணும். அரண் வலியுறுத்தல், நேர்மையோட இருக்கணும். ஈகை, கொடைப்பண்போட இருக்கணும். வினை செயல் வகை, நீ செய்யக்கூடிய செயல்ல தெளிவா, நேர்மையா இருக்கணும். பாருங்க, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிலாம் நடக்கும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓகேங்களா? சரி, ஓகே. மீண்டும் நாளைக்கு ஒரு புது அதிகாரத்தோட நாளைய வகுப்புல சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம பார்த்ததுல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசனுடைய சிறப்பு பாருங்க. சிறப்பு பெயர்கள். நாமக்கல் கவிஞருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க. திருவிக அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க. நூல்கள் முக்கியம். நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப ரிப்பீட்டா சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னும் சொல்லணும்னா இதழ்கள் முக்கியம். ஏன்னா இதழ் வந்து எல்லாருமே குழப்பிடுவாங்க. நேற்று இதழ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? பாரதியார் பார்த்தோம், பாரதிதாசன் பார்த்தோம். அவங்க 2 பேரோட இதழ்கள் உங்களுக்கு கரெக்ட்டா தெளிவா இருக்கும். சரிங்களா? ஸ்வீட்டடு, கொண்டான மாரி சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, விஜயா, கர்மயோகி, பாலபாரதி, பாரதியார். பாரதியார். பாரதிதாசன், பொன்னி குயில். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்த கண்ணதாசன் என்னது? தென்றல், தமிழ் மலர் இது எல்லாமே இவருடைய இதழ்கள். நாமக்கல் கவிஞர் லோகமித்திரன். ஓகேங்களா? சோ அந்த இதழ்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க் யூ ஆல்.